இரவு நேரத்தில் ஒன்று சேர்ந்து விட்டோம். இரவு நேரத்தில் எங்கே செல்வது வழக்கம்? கொள்ளை அடிப்பது, கொலை செய்வது, கண்ட பெண்களை கற்பழிப்பது, கண்ட வீடுகளுக்கு தீ வைப்பது. அம்மா தாலி அறுத்தா இங்கராகின் மத்திய யாரவான தொங்கிக்கிறார் வெச்சை யாரவானா அது தொங்கிது இது யாரவான உனக்கு. ஆமா டேய் ஆரி வத்தவனே வந்து விட்டோம் கொள்ளை அடிப்பதற்காக நாம் இருவரும். டேய் அங்க பத்த அம்மன் ஆலயம் நீண்ட நாட்களாக அம்மன் ஆலயத்துள்ள பொற்சிலை கலவரம் என்று எனது ஆசை. அந்த பொற்சிலை கலவரினால் நீண்ட நாட்களுக்கு நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம். டேய் கருவண்டே இப்பவே சென்று அம்மன் கோவிலில் பொற்சிலை கலவர வேண்டும். புறப்பட்டு வர போல ஆண்கள் துள்ளி துள்ளி ஓடுவது, மயில்கள் இதையெல்லாம் பார்க்கப்படுது மனசே மாறுது. இதையெல்லாம் பார்க்கப்படுத்த மனசை எப்படி பாருக்கு தோற்றத்திலே அம்மன் கோவில் அருகாமையில் வந்து விட்டோம். இப்பவே சென்று அம்மன் கோவிலில் பொற்சிலை கலவரம் புறப்பட்டு வைப்பாங்களா? கருவண்டே பத்தையோ
அம்மன் கோவிலில் பொச்சிலை கலவரை நினைத்தால் அம்மன் கோவில் அருகாமையில் அழகான பெண்கள் ஆடிப்பாடி செல்கிறார்கள். நமக்கு தேவையானது அந்த பொச்சிலை கிடையாது, நமக்கு தேவையானது அந்த பெண் சிலைகள் புறப்பட்டோட போல அருமை நாட்டு நாளை சுற்றி பார்க்கலாம். அழகிய பெண்கள் ஆடி போகிறார்கள். அதன் பின்புறமாக 2 கருத்து முகன்றி அந்த பெண்களுக்கு ஏதோ ஆபத்து போல் தெரிகிறது. உடனே சென்று அந்த பெண்களை காப்பாற்ற புறப்படுறப்பா. 2 கருத்து மூவி போறாங்களா? அது வந்து பாருங்க, மொத்தம் எவ்வளவு கனமாங்கறான். ஆமாண்டா, போய் மொத்தம் காட்டி பண்ணி மெரிக்கிறான் பாரு. காட்டு பண்ணி மெரிக்கிறான். ஆமாண்டா, கரண்ட் வச்சு தான் சாவடிக்கணும். கரண்டா? ஆமாங்க, காலில வைக்கிறேன். அவனுக்கு கரண்ட் வச்சு தான் பத்து உயிர் போவோம். அப்படியா? இல்ல போய் அந்த பண்ணிக்க. அப்படியா? புறப்பட போறா. அந்த பெண்களை பிடிப்பதற்காக நாம் இருவரும் வேகமாக ஓடுகின்றோம். ஆனால் அவர்களோ நம்மை விட வேகமாக அவர்களை இப்படியே சென்றால் பிடிக்க முடியாது. குறிக்க சென்று நறுக்க பிடிக்க வேண்டும். புறப்பட்டு பாடு. நான் வந்து நேரமாகி விட்டது. ஏண்டி அம்மா, எங்க வீட்டுல என்ன தேடுவாங்கடி. அம்மா ஆடி பாடி கொண்டிருக்கும்போது ஏதோ ஒரு குரல் கேட்கிறது. என்னவாக இருக்கும்? கருத்த முகமுடி. நான் இருக்கும் இடத்தில் பெண்களுக்கு ஆபத்தா? விடவே மாட்டேன். இப்பவே வந்து பிடிக்கணும்.
அடடா என்னம்மா இது வந்தது வராதுமா ஐயா ஆபத்து ஐயா ஆபத்து ஆபத்தா ஆமாங்க என்ன ஆபத்து எதனால ஆபத்து யாருக்கு ஆபத்து ஐயா மலர்ச்சோலையில் ஆடி பாடி கொண்டிருப்பது யார் என்று தெரியவில்லை ஒரு கருத்து முகமுடி நாட்டில் இளவரசியம்மாவை கடத்தி சென்று விட்டார் கொடியவன் நாட்டில் இளவரசியம் ஐயோ என் ஆர்வம் தங்கை ஆயிற்று அவளுக்கு ஆபத்து தக்க சமயத்துல சரியான ஆலோசனை சொன்னீங்க நீங்க யாருங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க உங்க பேர் என்னங்க ஐயா நாங்களும் இதே நாட்டை சேர்ந்தவங்க ஐயா அப்படியா ஆமாங்க உங்க பேர் என்னங்க என்னுடைய பெயர் தான் தென்றல் சென்றலா ஐயா என்னோட பேர் தான் பொற்கொடி ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா எங்களை யார் என்னன்னு கேட்டீங்களா ஆமா நீங்க யார் உங்களுடைய பெயர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சந்திர கோட்டை ஆளக்கூடிய சந்திரதேவனுக்கு மகனாக பிறந்து தன்னிவர் என்ற பெயரோடு சீர சிறப்புமாக வாழ்ந்து வருகிறேன் அயல்நாடு சென்றால் பட்ட பிறப்பு தாயகம் திரும்புகின்றேன் தங்கையை பார்க்க வேண்டும் ஆமாங்க ஐயா அடடடடடடடடடா இப்பேற்பட்ட ஆணருக்கு நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க பாருங்க இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க உண்மையாதான் ஏங்க என் சர்வீஸ்ல நான் யாரையும் அது மாதிரி பார்த்ததே கிடையாது பாருங்க வந்தவனே ஆபத்துன்னு சொன்னீங்க அதனால உங்ககிட்ட பேச்சு கொடுத்தேன் என்ன வம்பல மாட்டி விடாதீங்க வம்பெல்லாம் வராது இந்த பாருங்க நீங்க வரலன்னா தான் வம்புங்க அப்படியா இந்த பாருங்க சத்தியமா சொல்றேன் நான் இது வரைக்கும் ஒரே ஒரு பெண்களை கூட என் கண்களால் ஏறெடுத்து பார்த்ததே கிடையாது ஐயா எந்த பெண்களையும் பார்க்காதீங்க எங்க அக்காவை பாருங்க எங்க அக்காவை பெண் தான் தெரியலையா தெரியலையா சொல்லுங்க என்ன பாத்தீங்க நீ ஏன் வருத்தப்படுற யாரும் கிடைக்காது என்ன சொல்றீங்க ஆடி ஆஃபர் ஒன்னு வாங்க ஒன்னு ஃப்ரீ போ அவன் கடையில் தவமாக அருமையான அக்கா அருமையான தங்கச்சி இவ்வளவு மாதிரி தங்கச்சி தான் போதும் அக்காவே பரவாயில்ல லவ் தான் ப்ரொபோஸ் பண்றா முத்தம் கொடுக்க சொல்றா அடி போடுங்க ஒரு முத்தம் தானே நாங்க ரெண்டு பேரும் எது செய்த கலந்து செய்வோம் கலந்து தான் செய்வோம் சமாளிக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்தா மாற்றம் ஒண்ணா வருது அவங்களை வச்சு செய்வோம் ஐயோ என்ன சத்தியமா சொல்றேன் நானே இப்படி ப்ளோல் பண்றேன் எவனா மாட்டினா சத்தம் போலகுது ஏன் இந்த பாரு ஏய் என்னன்னா இன்சல் ப்ராப்ளம் ஏமா சத்தியமா சொல்றேன் இது வரைக்கும் நான் யாரையும் காதலிக்கல என்னதான் காதலிங்க கட்டி நீங்க ஆசையா ஒரே ஒரு முத்தத்தை கொடுங்க முத்தமா இந்த பாருங்க எனக்கு பழக்கலங்க முதல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு போக போய் எல்லாம் ஈஸி ஆயிடும் அப்படியா எப்படிங்க வாங்க கத்து கொடுக்குறேன் கேக்குதான்னு பார்த்தேன் என்னங்க ஹலோ என்னங்க என் அன்பு காதலா நான் எத்தனை மை பூச்சிக்கிறத அதானே என்னங்க என் அன்பு காதலா என் ஆசை காதலா என் கனவு காதலா என்ன என்னங்க எப்படி தெரியுமா என்னங்க மாமாவுக்கு நீ புடிச்சகிளி
பங்கோ உன் ஆளு நிஷா நடந்து வந்தா பங்கோ பங்கோ பங்கோ. என்ன சத்தியமா காதல எப்படி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் கனவுல நினைக்கல. இதை விட விதவிதமா இதோட விதவிதமா வித்தியாசமா இதோட வித்தியாசமா டிஃப்ரெண்டா இதோட டிஃபரண்டா என்ன மாடல் மாடலா மாடல் நிறைய மாடல் இருக்கு. எடுத்து விட்டேன்னு நீங்க தாங்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் மாடலுக்கு நான் காலி. ஆ, ஆமா. ஆ, செகண்ட் மாடல் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆ. இந்த இரண்டாவது மாடல் தரத்து கூட சைலண்ட் சைலண்ட். இந்த செகண்ட் மாடல் எனக்கு தரத்துக்குள்ள ஆ. என் இதயத்தையே அப்படியே கழட்டி ஆ. தலைகீழா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க. ஆமாவா ஆமா. பாரு. ஆ. இன்னும் எப்படி இன்னும் எப்படி தெரியுமா? என்னங்க பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி நான் கொட்டாம்பூச்சிடி. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி நான் கொட்டாம்பூச்சிடி. பல பலன்னு சொல்லிக்கிறான் பவள கண்ணாடி பக்குவம்மா வந்து நில்லி மாமி கொண்டாடி. அழகே அழகே உன்னை கணவனாக்கவா நிஷா உடகையே பிடிக்கணும் கண்ணத்துல உமா கொடுக்கணும். நிஷா உடகையே பிடிக்கணும் கண்ணத்துல உமா கொடுக்கணும். தப்பு தண்டா பண்ணதில்ல பொய் கூட சொன்னதில்ல நானே அது நானே. நாலு பேரு மத்தியில குங்க வெப்பேனத்தியில நானே அது நானே. அம்மா அம்மா தடுத்தாலும் உன்னை நம்பி விரிஞ்சாலும் சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன். ஒரு நொடி உன்னை பார்க்க மனசுக்குள்ளுங்க ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா கண்ணு கலங்குது. சொல்லடா சொல்லடா உன் பதில சொல்லடா லவ் பண்ண உன்னை உண்மையா விட்டு கொடுக்கணும் பொம்மையா. லவ் பண்ண உன்னை உண்மையா விட்டு கொடுக்கணும் பொம்மையா. சைலண்ட். சத்தியமாவே சொல்றேன் ரெண்டாவது ரவுண்டுக்கு கிளீன் போல்டு. ஆ? ஆமா. பாரு. என்னங்க இப்படி எல்லாம் வித்தியாசமா மாடல் மாடலா இப்படி எல்லாம் எப்படி நீ காதல எக்ஸ்பெக்ட் பண்ற? அதெல்லாம் அப்படிதான் எல்லாம் சர்வீஸ் காரணம் தாங்க. உண்மையிலே ஓவர் சர்வீஸ் தான். பின்ன ஓவர் வோல்டேஜ் கூட போகுது. என்னங்க 2500 பவர்ல வோல்டேஜ் இடங்க இது பவர்ஃபுல் ஏரியா. அதான் கிட்ட வந்தோம்னா பாடி ஊறி ஊத்து. என்னது இப்பவே ஊத்த ஆரம்பிச்சிச்சா? சீ. நான் வேணுமே சொன்னேன். ஆ. சத்தியமா சொல்றேன் ஆ. ஓவர் வோல்டேஜ் என் உடம்பெல்லாம் அப்படியே ஓவர் ஹீட் ஆகி ஹீட் ஆயிட்டு டெம்பரேச்சர் ஏறி தலையில நிக்குது. ஏறி அங்கதான் நிக்குமா? ஆ. வேற எங்க நிக்காதா? அங்கதான் போய் நிக்கும். முதுகுல தான் நிக்கும். ஆஹா. என்னங்க இன்னும் எப்படி தெரியுமா? என்னங்க சேலை 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 கட்டினா குறு குறு குறுன்னு பாப்பாங்க. குட்டை குட்டை கவுனு போட்டா குறுக்கே மறுக்கே பாப்பாங்க. சேலை பிளவுஸ் சின்ன கவுனோ டெஸ்ட்ல ஒன்னும் இல்லைங்க. ஆசை வந்து சுத்தி சுத்தி அலையா அலையோ ஆம்பளை புத்தி. ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா.
மாமா போதுமான அளவு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். பின்னாடி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்க ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிற உங்க தங்கச்சி காப்பாற்ற வேண்டும் அல்லவா? ஆமா. குறிப்பிடுங்க போகலாம். அப்படியே அவர்கிட்ட போங்க.